8 வயசு சிறுமி அம்மனா மாறின உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு உடல் முழுக்க அம்மையோட ஒரு ஊருக்கு வந்து நான் சமயபுரத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னான். அவ சொன்ன வார்த்தை எல்லாம் அருள்வாக்கா இருந்துச்சு. கடைசியில அந்த ஊரோட காவல் தெய்வமாவே மாறினான். இது ஒரு சாதாரண கதை இல்ல, அதிசயங்களால நிரம்பின ஒரு தெய்வீக வரலாறு. அதுதான் காரைக்குடி இளவரசியா இருக்க காரைக்குடி லலிதா முத்துமாரியம்மனோட வரலாறு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காரைக்குடிய காவல் காக்கிற இளவரசியா இருக்க லலிதா முத்துமாரியம்மனோட வரலாறை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செட்டிநாட்டு சீமையிலே முக்கிய நகரமா இருக்க காரைக்குடி நகரோட மைய பகுதியில இருக்கு இந்த முத்துமாரியம்மன் கோவில். 1956 நவம்பர் 8 லலிதா அப்படிங்கிற ஒரு 8 வயசு சிறுமி காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்க மீனாட்சிபுரத்துக்கு உடல் முழுக்க அம்மையோட வந்திருக்கா. அப்போ மக்கள் விசாரிச்சப்போ தான் சமயபுரத்துல இருந்து வந்ததா சொல்லியிருக்கா. சமயபுரத்துல இருந்து தனியா வந்த அந்த சின்ன பொண்ணை மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா சில நாள்ல சிறுமியோட வாயில இருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே அருள் வாக்கா இருந்திருக்கு. பெரிய பெரிய நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கா. சில நாள்ல அந்த சிறுமியோட உடல்ல இருந்த அந்த அம்மை முத்துக்கள் போல முளைச்சது. சிறுமியும் படுத்த படுக்கையானா. பல பேர் சிறுமிய கிண்டல் பண்ணாங்க. ஆனா அதை அவ என்னைக்குமே பொருட்படுத்தினதே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு போல போக்குவரத்து அன்னைக்கு கிடையாது. சமயபுரத்துல இருந்து காரைக்குடிக்கு வரணும்னா பல நாட்கள் நடந்து வந்திருக்கணும். அதுவும் ஒரு சின்ன பொண்ணு எந்த ஒரு துணையுமே இல்லாம தனியா சமயபுரத்துல இருந்து வந்திருக்கான்னா அந்த ஆத்தாவோட மகிமையை என்னன்னு சொல்றது. அந்த சிறுமியோட உடம்புல இருந்த அம்மை முத்துக்களை பார்த்து பல பேர் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தன்னை ஏளனமா பேசின ஒருத்தனை கூப்பிட்டு, உன் தோட்டத்துல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்தடியில ஒரு தக்காளி செடி, அதுல ஒரே ஒரு தக்காளி பழுத்து இருக்கும், அதை பறிச்சுட்டு வந்து எனக்கு கொடுன்னு கேட்டிருக்கா. அவர் சிரிச்சுக்கிட்டே, என் வீட்லயா கிணத்தடியில தக்காளி செடியா? எனக்கே தெரியாம என் வீட்டு கிணத்தடியில தக்காளி செடி இருக்குமான்னு கிண்டல் பண்ணாராம். ஆனா அந்த சின்ன பொண்ணு சலிக்கல. நீ போய் பாரு, அந்த தக்காளிய எனக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டா. அப்போ அவர் சொன்னாரு, நீ சொன்னது பொய்ன்னு நிரூபிக்க எனக்கும் இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் பார்த்தாரு. அங்க கிணத்தடியில திடீர்னு முளைச்சிருந்த தக்காளி செடியில ஒரு பெரிய தக்காளி பழம் மட்டும் இருந்துச்சு. அதை பார்த்து அவரு வாயடைச்சு போனாரு. அப்போதான் அந்த தெய்வ சிறுமியோட மகிமை அவருக்கு புரிஞ்சுது. உடனே தக்காளி பழத்தை பறிச்சுக்கிட்டு அவளோட கால்ல போய் விழுந்து வணங்குறாரு. ஆத்தா, என்னைய மன்னிச்சிருன்னு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் தக்காளிய தங்களோட காணிக்கையா இந்த ஆத்தாக்கு செலுத்துறாங்க. ஒரு நாள் அந்த தெய்வ சிறுமி, நான் மகமாயா இதே இடத்துல இருந்து அருள்பாலிப்பேன், எனக்கு கோயில் எழுப்புங்கன்னு சொல்லியிருக்கா. எனக்கு கோயில் அமைச்சு நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களோட நோய் நொடிகள் தீரும், மன மகிழ்ச்சி கூடும், கன்னியருக்கு கூட மனமாகும், தம்பதியர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அது மட்டும் இல்ல சகல நலன்களும் உங்க வீடு தேடி வரும்னு அந்த ஆத்தா அருள் வாக்கு சொல்றா. இப்படி அருள் கொடுத்த அந்த 8 வயது சிறுமி லலிதா முத்துமாரியம்மனா அங்கே நமக்கு காட்சி தர்றா. அதுக்கு பிறகு அந்த இடத்துல கோயில் அமைக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு காப்பு கட்டி விழா தொடங்குது. பங்குனி முதல் செவ்வாய் 8வது நாள்ல அம்பாளுக்கு பொங்கல் வச்சு முளைப்பாரி, கரகம், அக்னி சட்டி எடுத்து, பால் குடம் எடுத்து, பூக்குழி இறங்குதல்னு பல்லாயிரக்கணக்கான பேர் நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. உள்ளூர் மட்டும் இல்ல, மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து பல இடத்துல வசிக்கிற தமிழர்களும் இந்த திருவிழாக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. திருவிழா அன்னைக்கு காலையில முத்தாலம்மன் கோயில் ஊரணியில நீராடின பக்தர்கள் அங்கிருந்து பால் குடம் ஏந்தி கொப்புடையம்மன் கோவில் வழியா செக்காலை ரோடு முத்துப்பட்டினம் வழியா முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்து சேருவாங்க. இந்த தலத்தோட தல விருட்சமா வேப்ப மரம் இருக்கு. பால்குடம், தீசட்டின்னு ஏந்தி வர்ற பக்தர்கள் தங்களோட மாலைகளை அந்த வேப்ப மரத்துல போடுறாங்க. இந்த கோயிலோட முக்கியமான பிரார்த்தனையே திருமண தடையும் குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்யறதுதான். பொதுவா நம்ம எல்லா கோயில்கள்லயும் பால், தயிர், வெண்ணெய், நெய், பழங்கள்னு பலவிதமான அபிஷேகங்களை பார்த்திருப்போம். ஆனா இந்த கோவில்ல பக்தர்கள் கொண்டு வர்ற அந்த தக்காளியில இருந்து எடுத்த சாரை எடுத்து அந்த தக்காளி சாரால அபிஷேகம் நடக்குது. இவ்வளவு மகிமை கொண்ட இந்த லலிதா முத்துமாரியம்மனை நீங்களும் வந்து வணங்குங்க. எல்லாருடைய பிரார்த்தனையும் நிறைவேற்றுவா அந்த ஆத்தா. அனைவருக்கும் வணக்கம்.